நஷ்டத்தில் இயங்கி வரும் சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு இந்த பட்ஜெட்டில் முக்கியத்துவம் அளிக்கப்படும் என நம்புவதாக இந்திய தொழில் முனைவோர் சங்கத்தின் தேசிய தலைவர் ரகுநாதன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து மாலை முரசு தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியை தற்போது காணலாம். வரக்கூடிய தமிழக அரசினுடைய பட்ஜெட் முக்கியமாக இரு பிரச்சனைகளை தீர்வு காண வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. ஒன்று வேலை வாய்ப்பு, இன்னொன்று தொழில் சார்ந்த சிறு குறு தொழில்களின் வளர்ச்சி அல்லது இளைஞர்களின் வளர்ச்சி, வருங்காலம், நம்பிக்கை இவர்களை மீட்டெடுப்பதாக இருக்க வேண்டும். நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒரு பக்கத்தில் தமிழகத்தினுடைய நிதி நிலைமை மிக மோசமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இந்த பட்ஜெட் மொத்தத்திலே வெறும் அறிவிப்புகளாக இல்லாமல் நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு பட்ஜெட்டாக இருக்க வேண்டிய கட்டாயம். ஏற்றுமதியாளர்கள் தமிழகத்திலே அதிகம், கிட்டத்தட்ட 52 லட்சம் சிறு குறு தொழில்கள் இயங்கக்கூடிய ஒரு மாநிலம், ஏற்றுமதியை பலமாக நம்பியுள்ள ஒரு மாநிலம், ஏற்றுமதியில் பல்வேறு இடைஞ்சல்களை சந்தித்து கொண்டிருக்கிற ஒரு மாநிலம், கிட்டத்தட்ட 70 லட்சம் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாநிலம். இங்கே இருப்பவர்களுடைய வேலை வாய்ப்பு, வாழ்க்கை தரம் உயர்வது, இளைஞர்களை நல்வழியிலே ஈடுபட வைப்பது போன்ற திட்டங்கள் இந்த பட்ஜெட்டிலே வர வேண்டிய சூழ்நிலை. வருமானத்தை பெருக்க வேண்டும் என்றால் இண்டஸ்ட்ரீஸ் வர வேண்டும், முதலீடுகள் வர வேண்டும், பணிகள் நடந்து கொண்டு இருக்க வேண்டும். இரண்டாவது வேலைவாய்ப்பு. வேலைவாய்ப்பை பொறுத்தவரை சிறு குறு தொழில்கள் நலன்கள் காக்கப்பட்டால்தான் உங்களுக்கு வேலைவாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட வேண்டும். சிறு குறு தொழில்களை பொறுத்தவரை லாபமற்ற ஒரு சூழ்நிலை, நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை, தினப்படி கட்டாயமாக செலவு செய்ய வேண்டிய செலவினங்கள் அதிகமாகி கொண்டிருந்த ஒரு நிலை. அப்போது நிலையான மின் கட்டணத்தை நிச்சயமாக அபாலிஷ் செய்யக்கூடிய கட்டாயத்தில் தமிழக அரசு இருக்குது. இரண்டாவது, மூலப்பொருட்களின் விலை கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. அரசு அதற்கு ஈடுகட்டுவதற்கு ஒரு ரேஷன் ஷாப் போன்றவற்றை நிறுவ வேண்டிய கட்டாயம். மூன்றாவதாக, தயாரிக்கப்படும் பொருட்களுக்கு சந்தையை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு, புதிய ஒரு ஏற்றுமதி கண்ட்ரீஸை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு மத்திய அரசு அண்மையிலே இந்தியாவிற்கும் லண்டனுக்கும் யூகேவிற்கும் ஒரு எஃப்டிஏவை ஏற்படுத்தியுள்ளார்கள். அதை சார்ந்து வரக்கூடிய நலன்கள் தமிழகத்திற்கு அதிகமாக வருவதற்கு ஒரு ஃபெசிலிட்டேஷன் சென்டரை ஏற்படுத்தப்பட வேண்டியிருக்கிறது. திறன் சார்ந்த அவர்களுக்கு ஒரு இன்டர்ன்ஷிப் கொடுப்பதற்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியிருக்கிறது. மொத்தத்திலே லாபம் அதிகம் ஈட்டக்கூடிய வகையிலே தமிழக சிறு குறு தொழில்கள் இயங்க வைப்பது அரசின் கையில் இருக்கிறது.